என்எம்எஸ் தேர்வு எழுத காத்திருக்கும் குழந்தைகளுக்கு காலை வணக்கம். ஏற்கனவே நம்ம சேனலில் எண் தொடர் வரிசை, தனித்த வேறுபட்ட எண்ணை கண்டறிதல், வடிவேல் உருவங்களை காணுதல் அப்படிங்கிற டாப்பிக்லாம் நம்ம என்ன பண்ணோம், 10 வருஷமாக கேட்ட கொஸ்டின்ஸில் இருக்கக்கூடிய என்ன மாதிரியான கணக்குகள் கேட்டாங்க, அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒப்புமை எண்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக். ஒப்புமை எண்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து எந்த கணக்குகள் கேட்டிருக்காங்க, எப்படிலாம் கணக்குகள் கேட்பாங்க, அதை நம்ம எப்படிலாம் போடுறது, என்ன மாடல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம வழக்கம் போல் 2012 2020 வரையும் இருக்கக்கூடிய அந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரில் இருந்து தான் நம்ம கணக்குகளை எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் டீட்டெயிலாக நடத்துறதுலாம் கிடையாது. ஸோ ஒப்புமை எண்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இவ்வகையில் இந்த மாதிரி 2 விகிதத்தில் 2 குறியீடு ஒன்றா கொடுத்துருப்பாங்க. என்னும் குறியீட்டிற்கு முன்னர் அல்லது பின்னர் இரு எண்கள் எழுதப்பட்டிருக்கும். இவ்விரு எண்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் தர்க்கவியல் தொடர்பு இருக்கும். அந்த தொடர்பை பிரதிபலிக்கும் வகையில் ஒப்புமை என்னும் குறியீட்டிற்கு முன்னர் அல்லது பின்னர் வரும் எண்கள் அமைய வேண்டும். ஏற்கனவே நம்ம ஒப்புமை உங்களுக்கு தெரியும், 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புல சயின்ஸில் ஒப்புமை எண்களில் 1 மார்க் கேள்வி இருக்கும் தெரியுமா, அறிவியலில். ஸோ அதே கான்செப்ட் தான். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கிட்டு 2 நம்பர் கொடுத்துருப்பாங்க, ஒப்புமை கொடுத்து இங்கிட்டு 2 நம்பரில் ஒரு நம்பர் கேட்டிருப்பாங்க. இந்த 2 நம்பருக்கும் ஏதாவது ஒரு ஒற்றுமை இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது 6, இது 6 ஸ்கொயரு. அந்த மாதிரி இந்த நம்பரை நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்லேருந்து விடையை எடுத்து நம்ம என்ன பண்ணணும், போடணும். இதில் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுப்பாங்க. அதை வர்க்கம் கண்டம் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி சில எடுத்துக்காட்டுகள் பார்த்துருங்க. இது 25:5னா இது 5 ஸ்கொயர், இது 5, இது 9 81 9 ஸ்கொயர். இந்த மாதிரி வர்க்கம் இதை வச்சு தான் அவங்க விளையாடுவாங்க. அதுக்கடுத்து இன்னொரு டைப் கொஞ்சம் கிரிட்டிக்கலான டைப் பார்த்தீங்கன்னா 12:169 அப்படின்னு வந்துச்சுன்னா இங்கே 12க்கு 12 போட்டுரும். இது வந்து 13 ஸ்கொயர் தான் 129. ஸோ அதோட ஒன்றை கூட்டுறோம். சில சமயம் உன்னை கழிக்கிற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி மாடல்களில் தான் என்ன வரும், இந்த கணக்குகள் வரும். நம்ம அதுக்கு தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கணக்குகள் வந்து உங்களுக்கு நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு தனித்த வேறுபட்ட எண்களை கண்டது வரும்போது இந்த தொடர்கள்லாம் எழுதி நீங்கள் படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஈரெண்களின் தொடர்கள், முழு எண்களின் தொடர்கள், வர்க்க தொடர்னா என்ன, கனத்தொடர்னா என்ன, இது எல்லாமே ஒற்றை எண்கள், இரட்டை எண்கள், பகா எண்கள், இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், படிச்சுக்கணும். அதே மாதிரி அடுக்குகளையும் நீங்கள் 10 வரை இருக்கக்கூடிய அடுக்குகள், அதாவது ஸ்கொயரில் என்ன, கியூபில் என்ன, 4ஆம் அடுக்கு என்ன, 5ஆம் அடுக்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ 216 அப்படிங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா அது 6 கியூப்னு தெரியணும். 1296 ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா அது 6/4ன்னு தெரியணும். ஸோ இந்த மாதிரி இந்த இதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், படிச்சுக்கணும். அவ்வளோதான். இந்த வீடியோ ரொம்ப சின்ன வீடியோ தான். இந்த ஒப்புமை எண்கள்லேருந்து உங்களுக்கு அதிகபட்சமாக 3 மார்க்கு கேட்பாங்க, குறைந்தபட்சமாக 2 மார்க் கேட்பாங்க, அல்லது 1 மார்க். அதிகபட்சமாக 3 மார்க்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குறைந்தபட்சம் கண்டிப்பாக 1 மார்க்காவது அவங்க கேட்பாங்க. வாங்க இப்போ நேரடியாகவே கொஸ்டின்ஸுக்கு போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2012 13 எந்த கொஸ்டினும் கேட்கல, ஒப்புமை எண்கள்லேருந்து கேட்கல. 2014 ஒரே ஒரு கணக்கு கேட்டிருக்காங்க. அந்த கணக்கு உங்களுக்கு 20வது கணக்காக இருக்குது. என்னென்னு பாருங்கள், கணக்கு பாருங்கள். 64:4 ஒப்புமை 2 இது கொடுத்துருக்காங்களா, ஒப்புமை 125 இங்கே என்னென்னு கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வாங்க இது எப்படின்னு பார்ப்போம். இப்போ பார்த்தனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருது. 64:4 அப்படிங்கும்போது இங்கே 64 எப்படி வரும், 4 கியூப் திரும்ப 4x4x4 போட்டிங்கன்னா 64 வரும். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், நம்ம ஏற்கனவே எழுதி படிச்சிருப்போம். இது 4 அப்படியே போட்டுடலாம். இங்கே வந்து ஒப்புமை போட்டுடலாம். இப்போ 125 அப்படிங்கிறது என்ன வரும், 5 கியூப் அப்படி தானே வரும். இப்போ 5 கியூப்னு இங்கே என்ன வரும், 5. இந்த 125 நீங்கள் 5 கியூப்பாக கன்வெர்ட் பண்ணணும், அதான் மேட்ரு. அதை 5 அப்படியே நீங்கள் என்ன பண்ணிடலாம், போட்டுடலாம். ஸோ ஆப்ஷன்ஸில் என்ன இருக்குது பாருங்கள், 5 எங்கேயாவது இருக்கா, இந்த இருக்குது, இதுதான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்கொயரு அல்லது கியூபில் தான் காட்டியிருப்பாங்க. வாங்க அடுத்த கணக்குக்கு போவோம். மாணவர்களே, 2015 எந்த ஒரு கொஸ்டினும் கேட்கல. 2016 இந்த ஒப்புமையிலிருந்து 2 கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதை பார்ப்போம். அந்த 2 கேள்வி எங்கே இருக்குது அப்படின்னா 21வது கணக்கு, 22வது கணக்கு, 22வது கணக்கு. 21 பாருங்கள் எப்படி இருக்குது, 37:50 ஒப்புமை டேஷ், இங்கே 82 கேட்டிருக்காங்க. இங்கே ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 22வது கணக்கு பார்த்தீங்கன்னா 5:16 ஒப்புமை 7 டேஷ் 19 22 21 20 இந்த கணக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 2 கணக்கையும் எப்படி போடலாம் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். அடுத்து 2000 பாருங்கள். 21ஆம் கணக்கு நம்ம சொன்ன மாதிரி தான், ரொம்ப சிம்பிள். கணக்கை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. இது 37, இது 50 அப்படிங்கும்போது இது 6 ஸ்கொயர் 36 வரும், 7 ஸ்கொயர் 50 வரும். ஸோ அப்போ ஒரு சின்ன இதுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குது. என்ன ஒற்றுமைனா பாருங்கள், 6 ஸ்கொயர் 36 அதோட 1 கூட்டியிருக்காங்க, அவ்வளோதான். இங்கே 7 ஸ்கொயர் 49 அதோட 1 கூட்டியிருக்காங்க. அந்த மைண்டு தான் வரணும். அதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னா அந்த வர்க்க எண்கள், கண எண்களை நீங்கள் எழுதி படிச்சிருக்கும் போது உங்களுக்கு இதெல்லாம் ஈஸியாக வந்துடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன வருங்க, இங்கே கேட்டிருக்காங்க. இங்கே வந்து 82 அப்படிங்கிறது என்னது, 9 ஸ்கொயர். 9 ஸ்கொயர் அப்படிங்கிறது 81, அதோட 1 கூட்டினா 82. ஸோ இங்கே 6க்கு அடுத்து 7 வந்திருக்கு. அப்போ இங்கே என்ன வரணும், கண்டிப்பாக 8 தான் வரணும். 8ங்கிறது என்ன வரும், 8 ஸ்கொயர் +1. 8 ஸ்கொயர் 64
ப்ளஸ் 1 எவ்வளோ வருது 65. ஸோ இங்கே 6க்கு அடுத்து 7 வரதுனால இங்கே 9 வந்திருக்கு. அப்போ 9க்கு முன்னாடி 8 வரணும். இன்னும் சொல்ல போனால் 6 7 8 9 அப்படியே வரிசையாக கூட வருது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 65. ஆப்ஷனில் எங்கே இருக்குது 65? இந்த இருக்குது. புரியுதா? இப்போ அடுத்த கணக்கு பார்த்தீங்கன்னா மாணவர்களே பார்த்தீங்கன்னா 5:16 ஒப்புமை 7 என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இது எப்போ நம்ம தெரிஞ்ச மாதிரியே போடுமே. இப்போ 5 16 அப்படிங்கும்போது இது 16 அப்படிங்கிறது என்னது வந்துடுது 4 ஸ்கொயரில் வந்துடும். நான் இங்கே 16 வருமா? ஸோ அந்த மாதிரி போட்டு பார்ப்போம். இப்போ 5:4 ஸ்கொயர் ஒப்புமை. இங்கே இப்போ என்ன வந்துடுது 7 வந்துடுது. 5க்கு அப்புறம் ஒன்று குறைஞ்சிருக்கா? ஸோ அப்போ இங்கே என்ன வரும் 6 வரும். 6 ஸ்கொயர். 6 ஸ்கொயர் என்ன? 6 ஸ்கொயர் எவ்வளோ வரும் 36 வரும். 36 இங்கே வந்திருக்கா பார்த்தீங்கன்னா வரல. ஸோ நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணுறோம், அது வரல. உடனே அது தப்பு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அடுத்த மெத்தடுக்கு போகணும். அடுத்து என்ன மாதிரி போடலாம் அப்படிங்கிற மாதிரி போயிடணும். அடுத்து என்ன போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ 5ன்னு வச்சுங்களேன். 5ஓட 3 பெருக்கியிருக்காங்க. 5 3 15 அதோட 1 கூட்டியிருக்காங்க. அவ்வளோ தாண்டா சொல்லுங்களா. 5ஓட 3 கூட்டி 5ஓட 3 பெருக்கி 1 கூட்டியிருக்காங்க. வந்துருச்சா? அப்போ அதே மாதிரி இங்கே அடுத்து என்ன போடணும் 7 போட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும் 7ஓட 3 பெருக்கி 1 கூட்டணும். அப்போனா என்ன வரும் 7 3 21. 21ஐயும் 1ஐயும் கூட்டினா என்ன வரும் 22. ஸோ 22 எங்கேயாவது ஆப்ஷனில் வந்திருக்கா? இந்த வந்திருக்கு பாரு. ஸோ இருந்தது இந்த மெத்தடில் தான் நம்ம என்ன பண்ணணும் போடணும். இந்த மெத்தட்லையும் போடலாம். பெருக்கி 1 கூட்டலாம், வகுக்கலாம், கழிக்கலாம், இந்த மாதிரி நிறைய போட்டு பார்க்கலாம். இது ஒரு மாடல். ஸோ மாணவர்களே அடுத்து பார்த்தீங்கன்னா 2017ஆம் ஆண்டு இதில் ஒப்புமையிலேருந்து ஒரு கணக்கு கூட கேட்கல. ஸோ உடனே என்ன பண்ணுறாங்க 2018க்கு வர்றாங்க. 2018 என்ன பண்ணுறாங்க 3 கணக்கு கேட்குறாங்க இதில். ஸோ நான் அதான் சொல்கிறேன் அதிகபட்சம் 3 குறைந்தபட்சம் 2 கேட்டுருவாங்க அல்லது 1. ஸோ நம்ம இப்போ 2018 3 கணக்கில் 10வது கணக்கு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன கணக்கு கேட்டிருக்காங்கன்னா 10 12 13. ஸோ இந்த 3 கணக்கு தான் பார்க்க போகிறோம். வாங்க 10ஆம் கணக்கு என்ன சொல்கிறாங்க பாருங்கள். 8:63 ஒப்புமை. இங்கே 2மே கேட்டிருக்காங்க. 2மே கண்டுபிடிக்கணும். நம்ம இது வந்து ஈஸியாக நம்ம ஆப்ஷன்லேருந்து கொண்டாந்துடலாம். அதே மாதிரி இங்கே 14:197 ஒப்புமை. இங்கே இது கேள்விக்குறி போட்டு இங்கே 626 போட்டிருக்காங்க. அதே மாதிரி 13ஆம் கணக்கில் 3 முன்னாடியே கேட்டிருக்காங்க ஒப்புமை 14:70. ஸோ இந்த எண்களுக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம இந்த என்ன ஒன்று கண்டுபிடிக்கலாம். வாங்க போகலாம். ஸோ கணக்கு வந்து இப்படி கொடுத்துருக்காங்க 8:63 2மே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நம்பருக்கு உள்ள என்ன தொடர்புன்னு பார்க்கணும். பார்த்தாலே தெரியுது இது 8னா இது 8 ஸ்கொயர் 64 வரணும். 1 கழிச்சிருக்காங்க. அது ரொம்ப சிம்பிள். அவள் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க இது அதாவது 8 ஸ்கொயர் -1 அப்போ தான் என்ன வரும் ஈக்குவல் என்ன வரும் 8 ஸ்கொயர் 64 -1 அப்போ என்ன வரும் 8:63 வந்துருச்சா? ஸோ இதே மாதிரி இந்த எல்லா கணக்கையும் போடணும். 4 ஆப்ஷன் இருக்குது. எந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்டுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்குவோம். இந்த ஆப்ஷன் எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க 7ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 7 வச்சு தான் போடணும். அப்போ என்ன பண்ணணும்னா 7:7 ஸ்கொயர் -1 அப்படின்னு போடணும். அப்போ 7 ஸ்கொயர் எவ்வளோ வரும் 49 -1 அப்போ 7 என்ன வருது 48 வருது. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 7:50ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தப்பு. ஸோ இது என்னது தப்பு. அடுத்து வாங்க 6ஆம் நம்பர் இருக்குது. 6ஆம் நம்பர் எடுத்துக்கிறோம். 6 ஸ்கொயர் -1 6 ஸ்கொயர் எவ்வளவு 36 -1 36ல் 1 போச்சுன்னா எவ்வளவு 35 35 வருதா எங்கே? அப்போ 6:35ன்னு அர்த்தம். 6:35 இந்த வரைக்கும் பாருங்கள் 6:35. ஸோ இது கரெக்டாக இருக்குது. இது கரெக்டாக இருக்குது. இருந்தாலும் இந்த நிதியை உங்களுக்கு காட்டிடுறேன். இது தப்புன்னு காட்டுறேன் பாருங்கள். 9:82 போட்டுருக்காங்க. இப்போ 9ஆம் நம்பர் 9 நம்பர் மட்டும் எடுத்துக்கணும். 9 எடுத்துக்கிட்டு 9 ஸ்கொயர் -1 9 ஸ்கொயர் -1 எவ்வளோ வரும் 9 ஸ்கொயர் -1 எவ்வளோ வரும் 9 ஸ்கொயர் 81 -1 அப்போ 80. அப்போ 9:80 இங்கே என்ன இருக்குது 9:82 இருக்குது. அப்போ இதுவும் தப்பு. இந்த ஆப்ஷன் தப்பு. ஸோ இதுவும் போட்டிங்கன்னா அதே மாதிரி தான் வரும். ஸோ நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா 6:35. சரி 12ஆம் கணக்கு பாருங்கள் 14:197 ஒப்புமை. இங்கே என்னென்னு கேட்டிருக்காங்க. இங்கே 626 கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதுக்குள்ள எனக்கு தொடர்பு தான் பார்க்கணும். 14 அப்படின்னா 14 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்னு பார்க்கணும். பார்த்துக்கோங்க 14 ஸ்கொயர் பண்ணி பாருங்களேன் என்ன வருதுன்னு பாருங்கள். 14 × 16 நானே இங்கே 16 ஆரம்பிச்சோன்னு 1 நாங்க 4 1 5 1 நாங்க 1 1 6 5 4 9 196. ஸோ இங்கே 197 இருக்குது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா 14 ஸ்கொயர் +1ன்னு அர்த்தம். அதான மேட்ரு. 14 ஸ்கொயர் 196 அதோட 1 கூட்டியிருக்காங்க. அப்போ நம்ம இங்கே கண்டுபிடிச்சிடலாம். இங்கே 626ன்னு வருது. இப்போ 626 பார்த்தோன்னே உனக்கு என்ன பண்ணிடலாம் 25 × 25 எவ்வளோ வரும் 25 × 25 போட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்துடும் 5 22 102 2 1 2 1 5
5 2 எவ்வளோ வருது 625 வருது. ஸோ அப்போ அதோட இன்னொன்று கூட்டியிருக்காங்களா இங்கே. இப்போ என்ன சொல்லணும் 25 ஸ்கொயர் ப்ளஸ் 1 வந்தால் 626 வரும். அப்போ இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும் கண்டிப்பாக இங்கே 25 தான் வந்திருக்கணும். ஸோ ஆப்ஷன் நம்மளுக்கு 25 வந்திருக்கா. எஸ் இந்த வந்திருக்கு ஆப்ஷன். இதுக்கு தான் இந்த வர்க்கங்கள் எல்லாம் நல்லா 15 16 20 கூடயும் கூட நீங்கள் வர்க்க எண்கள் கன எண்கள்லாம் நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கணும் படித்து வச்சுக்கிட்டா பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். 196 பார்க்கும்போது 14ஓட தொடர்பு இருக்குது, 626 பார்க்கும்போது 25ஓட தொடர்பு இருக்குன்னு நம்மளுக்கு பார்த்தோன்னே மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகிற மாதிரி நீங்கள் அதில் தரமாக இருக்கணும். இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடல் 3 என்னென்னு கேட்டிருக்காங்க. ஒப்புமை 14:70. ஸோ நம்ம இந்த நம்பருக்குள்ளே என்ன தொடர்பு இருக்குன்னு தான் கண்டுபிடிக்கணும். இதில் வர்க்கமா கனமா அப்படின்னு பார்க்கும்போது எதுவுமே செட் ஆகாது. பெருக்கி பார்க்கும்போது வரலாம். பெருக்கும் போது என்ன வருது 14ஓட 5 பெருக்கி பாருங்கள். இந்த 14ஓட 5 பெருக்குன்னு ரொம்ப சிம்பிளாக தான் கேட்பாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டாங்க. ஒன்று 8 தானே நீ 5 20 சைவர் மிச்சம் 2 ஓரஞ்சு 5 5 2 எவ்வளோ வருது 7 வருது. அப்போ 14ஓட என்ன பண்ணியிருக்காங்க 5 பெருக்கியிருக்காங்க. 14ஓட 5 பெருக்குன்னா 7 வருது. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணணும் 3ஓட 5 பெருக்கணும். 3ஓட 5 பெருக்குன்னா என்ன வரணும் 15 வரணும். ஸோ இங்கே 15ங்கிற ஆன்சர் எங்கேயாவது வந்திருக்கா இந்த வந்திருக்கு. ஸோ 15. அப்போ இந்த இடத்துல என்ன வரும் ஆன்சரு 15 தான் வரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 2019ஆவது ஆண்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரே ஒரு கணக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கணக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23ஆவது கணக்கில் இருக்குது. அதாவது 7:342 ஒப்புமை 11 டேஷ்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வாங்க இந்த கணக்கு எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ஆனால் இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா 7:342 ஒப்புமை 11க்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 7ஐயும் 342ஐயும் பார்க்கும்போதே உனக்கு படித்தது ஞாபகம் வரணும். அதாவது 7 கியூப் என்ன வரும்னு பார்க்கணும். 7 கியூப் என்ன வருதுன்னு பாருங்கள். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா 7 கியூப் எவ்வளோ வரும். எஸ் 343 வரும். அதாவது 7 கியூப் அப்படிங்கிறது 7 × 7 × 7 3 பெருக்கும்போது என்ன வருது 343 வரும். நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க ஒன்றை கழிச்சிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா 7:7 கியூப் -1 புரியுதா. 7 கியூப்போட 1 கழிச்சிருக்காங்க. அப்போ அங்கே ஈஸியாக வந்துடுமே உங்களுக்கு. 11 என்ன அர்த்தம் 11 கியூப் -1 11 கியூப்னா என்ன பெருக்கணும் 11 11 உனக்கு தெரியும் எவ்வளவு 11 11 எவ்வளவு 121 121 11 பெருக்கி பார்த்தீங்கன்னா என்ன வந்துடும் இங்கே 1331 வரும். ஸோ 1331 வரும். அதுலேருந்து 1 கழிச்சிங்கன்னா என்ன வரும் 1330 வரும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ஸ்டெப்பு தெளிவாகவே சொல்லியிருக்கேன். கியூப்லேருந்து 1 கழிக்கணும். கியூப் 11 கியூப் எவ்வளோ வருது 1331. அதுலேருந்து 1 கழிச்சு 1330. ஸோ இங்கே ஆப்ஷனில் எங்கே வருதுன்னு பார்க்கணும். ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது மொதல் ஆப்ஷனாகவே இருக்காங்க 1330. அதாவது உங்களுக்கு தூக்கி என்ன பண்ணிடணும் இங்கே போட்டணும். ஸோ 23ஆம் கணக்கு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அடுத்த மாணவர்களே வீடியோவோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா போன வருடம் லேட்டஸ்ட்டாக 2020 இந்த ஒப்புமையிலேருந்து எத்தனை கணக்கு கேட்டிருக்காங்கன்னா ஒரே ஒரு கணக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் 2 அல்லது 3 கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் ரொம்ப எளிமையாக நீங்கள் மார்க் வாங்கிடலாம். ஸோ அந்த கணக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16ஆவது கணக்காக இருக்குது. 16ஆவது கணக்கு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது 2:3 ஒப்புமை 7 டேஷ்னு கேட்டிருக்காங்க. இங்கே 9 11 5 6ன்னு கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கும்போதே உங்களுக்கு சில பேருக்கு சார் எனக்கு தெரியும் ஆன்சர் எதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. வாங்க போர்டில் அதை சரி பார்த்துருவோம். எஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதெல்லாம் பகா எண்கள் வரிசை. பகா எண்கள் நம்ம படிச்சிருப்போம், நிறைய படிச்சிருக்கோம். நானே 250 வரையும் உங்களுக்கு எழுதி அந்த இதில் ஃபஸ்ட்டு வீடியோவோட ஆரம்பத்திலே காட்டினேன். ஸோ பகா எண்களை கண்டிப்பாக நீங்கள் நல்லா படிச்சுக்குங்க. பகா எண்கள் என்ன வரும் 2 3 5 7 11 இப்படியே போகும். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க 2க்கு அப்புறம் 3 வச்சுருக்காங்க. 2க்கு அப்புறம் 3 அப்புறம் 7க்கு அப்புறம் என்ன பகா எண் வரும் இதில் 7க்கு அப்புறம் வரக்கூடிய பகா எண் 11. ஸோ ஆன்சர் வந்து என்னது 11. ஸோ அவ்வளோதான் மாணவர்களே. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நம்ம வீடியோ சேனலில் இந்த எண் தொடரில் விடுபட்ட எண்ணை நிரப்புதல், தனித்த அல்லது வேறுபட்ட எண்ணை கண்டறிதல், வடிவியல் உருவங்களை கண்டறிதல், இந்த 3 சாப்டருக்கும் நம்ம என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்க கடந்த வருடங்களில் அப்படிங்கிறத பார்த்தோம். தெளிவாக உங்களுக்கு முடிஞ்சளவு என்னால் முடிஞ்சளவு நான் உங்களுக்கு புரிய வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் ஒப்புமை எண்கள் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த இப்போ ஏற்கனவே உள்ள வீடியோவில் நாங்கள் பார்க்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த பழைய வீடியோவோட லிங்க் தரேன். அதையும் நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். சில பேர் என்எம்எஸ் எக்ஸாம் எப்போ வரும்னு கேட்குறாங்க. மேக்ஸிமம் என்எம்எஸ் எக்ஸாம் டிசம்பர் லாஸ்ட்டில் அல்லது ஜனவரி 1st வீக்கில் வரும். ஸோ நீங்கள் இப்போ இருந்தே நல்லா என்ன பண்ண ஆரம்பிச்சிடணும், படிக்க ஆரம்பிச்சிடணும். ஆல் தி பெஸ்ட்.